சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளவரசரே, ஏன் இங்கேயே நின்று விட்டீர்கள்? புறப்பட்டது முதல் ஒரு கணம் கூட நிற்காமல் வந்து கொண்டிருக்கிறோம். சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நின்றேன். இருந்தாலும் இந்த இடம் எந்த இடமாக இருந்தால் என்ன? இளவரசர் சற்று ஓய்வெடுக்க விரும்பினால் நாம் காத்திருக்கலாமே. இந்த சூழலும் எனக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் இருங்கள், நான் சற்று அப்படி நடந்துவிட்டு வருகிறேன். உத்தரவு இளவரசரே. எதற்கு இது இந்த இடம் என்றெல்லாம் சொல்லத் தொடங்கினாய்? இங்கே என்ன நடந்தது என்று அவரிடம் விளக்கமாக சொல்வதற்காகவா? இல்லை, நான் ஏன் அதை சொல்லப் போகிறேன்? நான் இன்னும் சில வார்த்தைகள் பேசவிட்டிருந்தால் அவருக்கு சந்தேகமே வந்திருக்கும். இவன் உளறியதை பார்த்தீர்கள் அல்லவா? இவன் அப்படி எங்கும் எதுவும் பேச வேண்டாம். நாம் சேரநாடு சென்று நமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பே அவருக்கு சிறு சந்தேகம் வந்தாலும் நமது காரியம் கெட்டுவிடும். அதற்கு பின் மங்கம்மா தேவியார் நம்மை உயிரோடு விட்டு வைக்க மாட்டார். உண்மைதான். இனி நாங்கள் யாரும் எதுவும் பேச மாட்டோம். பேசியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீயே பேசிவிடு. எச்சரிக்கையாக இருங்கள். அதோ பாருங்கள், இளவரசர் நிற்கிறார். வாருங்கள். வணங்குகிறோம் இளவரசே. வணக்கம் இளவரசே, தங்களை இவ்வளவு எளிதாக பார்க்க முடியும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. நான் யார் என்பதை எப்படி அறிந்தீர்கள்? நான் இந்த கிராமத்தின் தலைவன் என்ற முறையில் அரண்மனை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் வாய்ப்பை பெற்றவன். அதனால் பூம்புகாரிலேயே தங்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் உறையூருக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டு ஒரு நாள் எல்லோருமாக வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அது சற்றும் எதிர்பாராத நிலையில் இன்று நிறைவேறிவிட்டது. தலைவரே, அவர் என்ன சொல்கிறார்? தங்களை கிராமத்திற்கு அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும் என்கிறார். நிச்சயமாக ஒரு நாள் வந்து விருந்தே சாப்பிடுகிறேன். ஆனால் இப்பொழுது மிக முக்கியமான அரசு பணிக்காக நானும் அதோ அங்கு நிற்கும் வீரர்களும் அவசரமாக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தின் சூழல் இதமாக இருந்ததால் சில நாழிகைகள் சிரம பரிகாரத்திற்குத்தான் இறங்கினேன். வீரர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள். நான் உடனே போக வேண்டும். தலைவரே, அன்று நடந்ததை இளவரசரிடம் சொல்லலாமே. வேண்டாம் வேண்டாம், அவர் இப்பொழுது அவசரமாக எங்கோ செல்ல வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? வீரர்களே, சீக்கிரம் வாருங்கள். இந்த நேரத்தில் அதையே நாம் அவரிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். யார் நீங்கள்? விலகுங்கள். இளவரசரே, தங்களுக்கு ஏதும் பிரச்சனையா? மருதா, பொறுமையாக இரு. ஊர் மக்கள் என் மீது உள்ள பிராயத்தினால் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஊர் தலைவரே, அவர் என்னிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்றாரே, என்ன அது? அது ஒன்றுமில்லை, விடுங்கள். பரவாயில்லை, எதுவாயினும் சொல்லுங்கள். இளவரசே,
நீதிநெறி தவறாத சோழர் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதோ என்று நினைக்கும்படியான ஒரு அசம்பாவிதம் இந்த ஏரியில் நடந்துவிட்டது. இதுவரை இங்கு இப்படி நடந்ததே இல்லை. அது என்னவென்று சொல்லவில்லையே. 4 பேருடைய பிணம் நன்கு ஊறிய நிலையில் இந்த ஏரியில் மிதந்தது. யாரோ அவர்களை கொலை செய்து ஏரியில் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் முகத்தை கூட சரியாக கண்டுபிடிக்க முடியாதபடி பிணங்கள் ஊறியிருந்தது. உறையூர் அரண்மனைக்கு தெரிவித்தீர்களா இல்லையா? உடனே தெரிவித்து விட்டோம். உரியவர்களைக் கொண்டு அந்த பிணங்களை அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் யாராலும் அவர்களை யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அது முதல் கிராமத்து மக்கள் மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் இளவரசை. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்கிறேன். இந்தாருங்கள், இந்த கணையாழியை உறையூர் அரண்மனைக்கு சென்று பிரதானியாரிடம் தாருங்கள். அவர் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார். நன்றி மிக்க இளவரசே. நன்றி இளவரசே. இளவரசரே, நாம் உடனே புறப்பட்டால்தான் உரிய நேரத்திற்கு அங்கு போய் சேர முடியும். நீ சொல்வதும் சரிதான். நாம் இப்பொழுதே புறப்படுவோம். ஊர் தலைவரே, நான் சொன்னபடி செய்யுங்கள். நான் வருகிறேன். நன்றி மிக்க இளவரசே. நன்றி இளவரசே. ஆகட்டும். தேவி, என்னதான் அறுசுவை உணவு உண்டாலும் தாம்பூலத்தை சுவைத்த பிறகுதான் உண்ட திருப்தியே ஏற்படுகிறது. அப்படி என்றால் நான் சமைத்த உணவு உங்களுக்கு ருசிக்கவில்லை என்கிறீர்களா? இல்லை, இல்லை. உணவும் தாம்பூலமும் உன் கைகள் பட்டதால் இன்னும் சுவையாக இருக்கிறது என்கிறேன். நன்றாக சமாளிக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள். அது சரி, நம் மகன் இளம்வழுதியை பற்றி ஏதேனும் செய்தி வந்துள்ளதா? ஆம் தேவி, சோழ மன்னரை சந்தித்து அவருடைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு இளம்வழுதி சேர நாட்டிற்கு புறப்பட்டு விட்டதாக நமக்கு செய்தி வந்துள்ளது. நம் மகன் இளம்வழுதி சென்றிருக்கும் நல்லெண்ண விஜயம் மிகவும் வெற்றிகரமாக முடிந்ததும் மலர்கொடி கூறியதைப் போல நாம் அனைவரும் ஒரு முறை சோழ நாட்டிற்கு செல்ல வேண்டும் பிரபு. ஆம் தேவி, மன்னர் கரிகாலர், மகாராணி வானவன்மாதேவி, இளவரசர் கிள்ளிவளவன் இவர்களையும் சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நாம் அனைவருமே சென்று வருவோம். ம், தளபதி செழியன் இங்கு இருப்பதால் நம் பாண்டிய நாட்டு விவகாரங்களை நாம் வரும் வரை அவன் பார்த்துக் கொள்வான். ம். அதை பற்றியும் கவலை இல்லை. தளபதி செழியன் பற்றி தாங்கள் கூறும்போதுதான் எனக்கு நினைவு வருகிறது. செழியன் திருமண விவகாரத்தில் தாங்கள் என்ன முடிவெடுத்துள்ளீர்கள்? செழியன் திருமண விவகாரத்தில் நான் என்ன முடிவெடுக்க முடியும் தேவி? அவன்தான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டானே. அப்படியென்றால் செழியன் தாமரையை திருமணம் செய்து கொள்வதில் தங்களுக்கும் உடன்பாடு, அப்படித்தானே? ஆ, எதற்காக இதை கேட்கிறேன் என்றால், செழியன் தாமரை திருமண விவகாரத்திற்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்தவர் தாங்கள். உண்மைதான் தேவி. பல்வேறு காரணங்களால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் போயிருந்தது. செழியன் தாமரையை திருமணம் செய்து கொள்வதால் வெவ்வேறு விதமான சிக்கல்கள் உண்டாகும் என்று நினைத்தேன். அதனால்தான் அவர்களது திருமணத்தை அங்கீகரிப்பதில் எனக்கு அப்பொழுது தயக்கம் இருந்தது. ஆனால் செழியன் தாமரை காதலின் உறுதியை பற்றியும் அவர்களுடைய உள்ளப்பாடு குறித்தும் முத்துநகை போன்றோர் எனக்கு எடுத்துரைத்ததிலிருந்து நான் எனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். பெருவழுதி, வாருங்கள் அக்கையாரே, வாருங்கள், வாருங்கள், அமருங்கள். இருக்கட்டும். அமருங்கள். தம்பி, நீ எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கின்றேன் அக்கையாரே. தாங்கள் இருவரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கிறோம். ஆ, தாங்கள் நலமாக இருக்கிறேன். என்னவாயிற்று பஞ்சவர்மா தேவி? கணவனும் மனைவியும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் வந்து விட்டோமா?
இல்லை இல்லை, நீங்கள் இங்கு வந்ததில் எந்த இடைஞ்சலும் இல்லை. இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆமாம், இத்தனை நாட்களாக எங்கள் நினைவு கூட இல்லாமல் இருந்த தாங்கள் இன்று இங்கு நேரில் வந்தது எங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் முன்பு போல் நீங்கள் அடிக்கடி வருவதில்லை? இங்கு வருவதினால் ஒரு பயனும் இல்லை. பின் எதற்காக நாங்கள் உங்களை தேடி வர வேண்டும்? நீங்கள் எதை பற்றி சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரிந்து மட்டும் என்ன செய்துவிடப் போகிறீர்கள்? இதுவரை தங்களிடம் நான் கேட்ட எந்த விஷயத்தை நீங்கள் பொருட்படுத்தி இருக்கின்றீர்கள்? என் மகன் மகேந்திரனுக்கு ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பணி கேட்டேன். அவன் பொறுப்பில்லாதவன், ஆற்றல் இல்லாதவன், சாதுரியம் அவனுக்கு கிடையாது என்று ஏதேதோ காரணம் சொல்லி அந்த வாய்ப்பை தராமல் தட்டி கழித்தீர்கள். சரி, என் மகன் மகேந்திரனுக்கு தகுதி இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். அதனால் அவனுக்கு அந்த பதவியை தரவில்லை. ஆனால் என் மகள் கலைவாணி என்ன தவறு செய்தாள்? எதற்காக அவளை தட்டி கழித்தீர்கள்? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? கலைவாணி விஷயத்தில் இவர் எதை தட்டி கழித்தார்? அழகம்மை, கேட்கிறார்கள் அல்லவா? நீயே சொல். சொல்லுங்கள் அக்கையாரே, கலைவாணியின் எந்த விஷயத்தில் நான் அசட்டையாக இருந்தேன்? எதை தட்டி கழித்தேன்? கலைவாணிக்கும் செழியனுக்கும் திருமணம் செய்து வைப்பதாக கூறியிருந்தாயல்லவா? அதை பற்றித்தான் கேட்கின்றார். சொல்லுங்கள், ஏன் செழியன் கலைவாணி திருமணத்தை இதுவரையில் நிறைவேற்றவில்லை? செழியன் தான் நாட்டிற்கு திரும்பி வந்து விட்டானே, அவனை அழைத்து இதுவரை ஏன் பேசவில்லை? கலைவாணியை திருமணம் செய்து கொள்ளும்படி செழியனிடம் நீங்கள் ஏன் வற்புறுத்தவில்லை? தாங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? கலைவாணிதான் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டாளே. செழியன் தனக்கு வேண்டாம் என்று அவள் முடிவெடுத்து விட்டாளே. அவள் என்ன முடிவெடுப்பது? அவளுக்கு என்ன தெரியும்? சில விஷயங்களில் பெரியவர்கள் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அந்த முத்துநகை பாண்டிய நாட்டில் இருந்த நாட்களில் என் மகளிடம் ஏதேதோ சொல்லி அவளை குழப்பி இருக்கிறாள். கலைவாணிக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டதை நாம் தான் அவளுக்கு சொல்லித்தர வேண்டும். கலைவாணி செழியன் தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் மட்டும் நான் கலைவாணி செழியன் திருமணத்திற்கு மறுப்பு சொல்லவில்லை. செழியன் தாமரையைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். தாமரையின் விருப்பமும் செழியன் மீதுதான் இருக்கின்றது. எனவே செழியன் தாமரை திருமணம் நடைபெறுவதற்கு என் முழு ஆதரவை தருவதாக நான் முடிவெடுத்துள்ளேன். உங்கள் மகள் கலைவாணிக்கு நல்ல இடமாக அற்புத வரனாக பார்த்து திருமணத்தை நடத்தி வைப்பது என் பொறுப்பு. என் மகள் கலைவாணிக்கு வேறு இடத்தில் வரன் பார்க்கிறீர்கள்? என் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரிடமும் செழியன் தான் என் மகளுக்கு மணமகன் என்று சொல்லிவிட்டேன். அதை எப்படி திடீரென்று என்னால் மாற்றிக்கொள்ள முடியும்? நான் இப்பொழுது கூறுகிறேன், என் மகள் கலைவாணிக்கு செழியன் தான் மணமகன். தாங்கள் இப்படி கூறினால் என் படைத்தலைவன் செழியனுக்கு தாமரைதான் என்று நான் கூற வேண்டியிருக்கும். பிரபு, தாங்கள் எதற்காக இப்படி கோவப்படுகிறீர்கள்? சற்று பொறுமையாக இருங்கள். போதும் தேவி, போதும். இத்தனை நாட்களாக நான் பொறுமையாக இருந்ததெல்லாம் போதும். அக்கா புருஷன் அக்கா புருஷன் என்று நான் மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். எனக்கு வித்தை கற்று தந்த ஆசான் என்று தலைக்கு மேல் வைத்து கொண்டாடிய நாட்கள் எல்லாம் போதும். இதற்கு மேலும் செழியனுக்கு ஏமாற்றத்தை தருவதற்கு எனக்கு விருப்பமில்லை. எனக்காக தனது உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கும் செழியனுக்கு நான் தாமரையை திருமணம் செய்து கொடுக்கப் போகின்றேன். தயவு செய்து இருவரும் இங்கிருந்து போய்விடுங்கள். செழியனுக்கும் கலைவாணிக்கும் திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டு இனிமேல் இங்கு வராதீர்கள்.
கொலுசு மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த கொலுசை நீங்களே வாங்கி வந்தீர்களா? ஆமாம். எங்கே அதை கொடுங்கள் பார்க்கலாம். அது முடியாது. இந்த கொலுசை என் கைகளாலேயே உன் காலில் நான் அணிவிக்க வேண்டும். அந்த கால் இந்த பழத்தையும் நீங்களே சாப்பிடுங்கள். ஏன்? நீ சாப்பிடு. இந்த பழத்தை நீங்கள் ருசித்து சாப்பிடுவதை பார்த்து நான் ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சாப்பிடுங்கள். அப்படியா கூறுகிறாய்? சரி, கொடு. அலைமகளே, தாய்ப்பசுவை தேடி வரும் இளங்கன்றை போல் துள்ளி குதித்து நீ கரையை நோக்கி ஓடி வருவதும், தாயிடமிருந்து நழுவும் சேயை போல உன்னை கட்டி தழுவ முயலும் கரையின் கரங்களுக்கு பிடிபடாமல் மீண்டும் நீ கடலுக்கே திரும்பி போவதும், உனக்கும் கரைக்கும் இடையே நடக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டை இதுவரை நான் எத்தனையோ முறை பார்த்துவிட்டேன். ஆனால் ஒரு முறை கூட எனக்கு சலிப்பு ஏற்பட்டதில்லை. முத்துநகை, பிரபு, நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் என்ன தோன்றுகிறது தெரியுமா? என்ன? நாம் இப்பொழுது இருக்கும் இந்த நிலை இப்படியே நீடிக்க கூடாதா? இந்த அதிகாலை விடிந்து விடாமல் இப்படியே நீண்டு கொண்டே போகக்கூடாதா? நீயும் நானும் என்றென்றும் இங்கேயே இப்படியே இருந்துவிடக்கூடாதா என்று தோன்றுகிறது. உன்னை பார்ப்பது எப்படி எனக்கு சலிப்பை ஏற்படுத்தவில்லையோ அதே போல்தான் அவரின் நினைவுகளும் எனக்கு எப்பொழுதும் சலிப்பை ஏற்படுத்தியதில்லை. உன்னை மட்டும் நான் பார்த்துவிட்டு போனால் அன்று முழுவதும் சிறகு முளைத்து பறப்பது போன்ற உணர்வில் நான் இருப்பேன். ஆனால் உன்னை பார்க்கும் பொழுது அவரையும் நான் நினைத்து பார்ப்பதால் அன்று முழுவதும் என் இதயத்தில் ஒரு பாறாங்கல்லை கட்டி வைத்தது போல் பாரமாய் உணர்வேன். உனக்கு ஓய்வில்லை என்பது போல் என் பிரச்சனைகளுக்கும் ஓய்வில்லையே. என்ன செய்வது? முத்துநகை, வாருங்கள். என்ன தனியே அமர்ந்து கொண்டு அலைகளுடன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள இந்த கடல் அலைகளுக்கு மட்டும்தானே நேரம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நான் இருக்கிறேன். உங்கள் மனதில் இருப்பதை என்னிடம் பகிர்ந்து கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களிடம் பகிர்ந்து கொள்ள என்னிடத்தில் துன்ப துயரத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது? எவ்வளவோ இருக்கின்றது. உங்களுடைய வீரம், தீரம், தியாகம் வேறு யாரிடம் இருக்கின்றது? உங்களுடைய வாழ்க்கை தியாக வாழ்க்கை. ஆனால் ஒரு சோழ வீராங்கனையாய் உங்களை நினைத்து உங்கள் அப்பாவிற்கு பெருமையாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஏன் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது?
உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கை. அது எப்பொழுதோ முடிந்து போய்விட்டது. நான் இப்பொழுது உயிரோடு இருப்பதே என் அப்பாவிற்காகத்தான். இல்லையென்றால் எப்பொழுதோ என் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருப்பேன்.